சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சாராயத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த 1000 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கு மதுபானத்துல. அதாவது மதுபான கொள்முதல் விவகாரத்துல வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஈடி தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க. சாராயம் ஆளை வச்சு நடத்துற கனிமொழி அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவ்வளோ சிரிப்பா அது எப்படி சொல்றது, பெண்கள் தான் வந்து விதவைகள் இங்க அதிகம். யாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில வந்து அப்படியே கத்துவாங்க. நாங்க தான் வந்து மகளிருக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கே பாதுகாப்பு நாங்க தான். இந்த மண்ணுல வந்து பல பேர் தாலி எடுத்துட்டாங்க, அது நாங்க சும்மா விட மாட்டோம் ஆய்வு அப்படி செஞ்ச திரு கனிமொழி அவர்கள் இது குறித்து கேள்வி கேட்டா ஒன்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லைண்ணா அதுக்கு அது சிரிச்சுக்கிட்டே இல்லைண்ணா அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பல, இல்லை அது பேசல, இப்படிதான் அவங்க செய்வாங்க. எதுக்கெல்லாம் பதில் இல்லையோ கேள்வி நல்லா இடுக்குப்படியே கேட்டுவாங்க. இது வந்து திமுகவுடைய ராஜதந்திரம். ஏன்னா அந்த வழியில வந்திருப்பாங்கல்ல, பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நக்கலு நையாண்டியாவும் சொல்லணும், அதே நேரத்தில் தெரியாததுக்கு வந்து அதை டீசெண்டா விலகிறது வந்து திமுக வந்து வழக்கமா வந்து கையாளுகிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரிதான் திரு கனிமொழி அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு கூட அவர் சொல்றாங்க, இல்ல அப்படி இருந்தா சட்டப்பூர்வமா நாங்க நடவடிக்கை மேற்கொள்ளோம், இதை வந்து கடைசி பாயிண்டா வச்சுட்டு திட்டமிட்டே வந்து பாஜக வந்து இதுல வந்து அரசியல் செய்து வழக்கமா சொல்றதுதான். இது யாரா இருந்தாலும் தான் சொல்லுவாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 10 அப்புறம் வந்து ஒரு 30, அதாவது 10 + 30 = 40. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 40,000 கோடி வரை இதுல வந்து ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈடி வந்து அந்த அலுவலகத்துல அவன் அலசி ஆராய்ஞ்சி தேடுற வரைக்கும் தேடி அந்த தகவலாம் சேகரிச்சு அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா 1000 கோடி ரூபா வரை இருந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, திமுகவுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறது வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அவ்வளோ செஞ்சுமே அவங்க 1000 கோடிக்கு வந்து செக் வச்சுட்டு போயிட்டாங்க. தப்பிக்க முடியாதுல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. 1000 கோடின்னு வந்து முதற்கட்டமா சொல்லிட்டாங்க. இதற்கு திரு சாராயத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வரைக்கும் வந்து ஈடி சொல்ற அறிக்கைக்கு முன்னக்கூட்டியே வந்து அவர் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல்னு சொல்லி பேசிட்டாங்க. அது வந்து ஈடி தரப்பு வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து கரெக்டா அது ஒரு கட்சி தலைவர் பேச்சை கேட்டு ஈடி செயல்படுதுன்னு யார் சொல்லியிருக்கா, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்துல தாம் பக்கம் வந்து குற்றம் இல்லைன்னா அது எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்கன்னு தெரியும். இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில வந்துட்டாங்க, அமைச்சர் ஆயாச்சு, மாண்புமிகு அமைச்சர் ஆயிட்டாங்க. இவர் தம்பியை வந்து ஈடி வந்து இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்க தம்பி மேல தப்பு இல்லைன்னா ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க, என்ன காரணம்? இதுக்கு செந்தில் பாலாஜிட்ட என்ன பதில் இருக்கும்? மக்கள் மத்தியில கேட்கக்கூடிய பெரிய கேள்வி இதுதான். அவர் சொல்றாரு, திட்டமிட்டே பாஜக வந்து வேணுக்குன்னு எங்களை டார்கெட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்கன்ட்டு. இப்ப பெரிய கேள்வி என்னன்னா, அவர் தம்பி செந்தில் பாலாஜியோட தம்பி தேடப்படக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் தான் சொல்லலாம். ஏன்னா தேடிட்டு இருக்காங்க, ஒரு வழக்குல தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கைது ஆகலையே. அவராது சிறையில் இருந்தார், ஓகே நம்ம வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம், ரைட் ஓகே அப்படின்ட்டு. இப்போ அவர் தான் வெளியில வந்துட்டார, அதே அமைச்சர் பதவி தானே, ஏன் இப்போ வரைக்கும் அவர் ஆஜராகல? அவர் மேல தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர் ஏன் முதல்ல வந்து இந்த மாதிரி பதுங்கி இருக்கணும்? எத்தனை நாள் இப்படி இந்த வாழ்க்கையை வாழ போறாரு? இது குறித்து கேட்ட கேள்விக்கு செந்தில் பாலாஜியோட பதில் என்ன? இப்ப இதுதான் பெரிய விஷயமா இருக்குது. அவர் சொல்றாரு, அதாவது எப்படின்னா அவ்வளோ கிளியரா வந்து பிரஸ் மீட்ல சொல்றாங்களாம், இது வந்து நாங்க வந்து அப்படி, இது வந்து இப்படி, எந்த அடிப்படையில, எந்த முகாந்தரத்துல, எந்த வழக்கு, இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஈடி வந்து அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட் இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு, அது அப்படிதான். அதனாலதான் அது ஈடி. இவர் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப என்ன கேள்வினா, உங்க தம்பி எங்க? அப்போ உங்க தம்பி எத்தனை நாளா தலைமறைவா இருக்காரு? இப்போ வரைக்கும் இருக்காரு, நீங்க அமைச்சர் தானே, இப்போ வரைக்கும் அந்த கேரக்டர் இல்ல. ஆனா பாதி பேர் சொல்றாங்க அவ்வப்போது வந்து கோயம்புத்தூருக்கு வந்து சென்று போறாரு, மாநில அரசு சொல்லவே வேண்டாம் அது எப்படி இருக்கும்ட்டு. அப்ப அதே ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. எங்க மேல தவறு இல்லை, வம்படியா வந்து திட்டமிட்ட ஒரு வழக்கை வந்து ஒரு புனைஞ்சு விடுறாங்கன்னு சொல்றாப்புல. அப்ப அவர் ஏன் இப்போ வரைக்கும் தலைமறைவாயிட்டு இருக்காரு? இது ஒரு பக்கம் இருக்கட்டு. கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு வந்து அப்படியா, அப்படி எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க அப்படின்னு முதல் கொஸ்டினா வைக்கிறாரு. அதாவது ஈடி ரைடு நடக்கதும் 1000 கோடி ரூபா முதல் பக்கம் அறிக்கையில வந்ததும் இவர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தெரியல. இது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. பத்திரிகையாளர்கள் வந்து அடுத்த கேள்வி, இந்த மாதிரி ஈடியே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க 1000 கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அவர் அடுத்த பதில், குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கலாம், முடிஞ்சுது. ஏன்னா கூட்டணி தர்மம், சரி ரைட்டு விடுங்க. ஏன்னா அண்ணன் மேல பல பேருக்கு மரியாதை உண்டு, இப்பவும் இருக்கு எப்பவும் இருக்கு. அவர் எந்த ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கியிருக்காருன்னு யாருக்கும் தெரியல. கூட்டணி தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த வைகோ கம்யூனிஸ்ட்லாம் கத்துன்னு கத்துச்சு. எப்படி? அதிமுக ஆட்சியில யாரு பாஜக ஆட்சியா இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சி வேலையை தான் செய்யணும். நீங்க எங்க போனீங்க, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, அவங்க இப்போ வரைக்கும் சொல்றாங்க ஆதாரபூர்வமா வரட்டு. எப்படி? செந்தில் பாலாஜி சிறையில தூக்கி வச்சதுக்கு அப்புறமும் அது அப்படிதான் இருக்கு. அதாவது மலத்திலே ஊழல் செஞ்ச
திமுகவுடைய சாதனை இப்போ 2-3 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் அதை பார்த்துட்டு அது ஒரு சுத்திட்டு தான் இருக்கு. அதுல என்ன ஊழல்னா அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுலயும் விட்டு வைக்கல. ஸோ இதுதான் வந்து திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அது பாரம்பரியம் தொட்டு வரக்கூடிய ஒரு சாதனையாகவும் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒரு திமுக கூட்டத்தில் வந்து என்ன பேசினாருன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா எதிர்க்கட்சியும் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து பொம்மை முதல்வர் ஆட்சி நடத்த தெரியல, மொத்தத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இதை பல பேர் பத்திரிகையாளர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க முதல்வருக்கு எதுவுமே தெரியல, முதல்வருக்கு எதுவுமே தெரியல. பாவம் அவர் ஒரு நல்ல மனுஷன் தான், ஆனால் அவருக்கு எதுவுமே தெரியல. அதை ஒத்துக்கிட்டது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நீங்க கடந்த காலத்துல பார்த்துருக்கோம், அவருடைய கட்சி மீட்டிங்ல பேசியிருப்பாரு. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிபோல் இருக்கிறது எனது நிலைமை, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிபோல் இருக்கிறது சொல்லவும் ஐயா ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இப்படி பார்க்க பொன்முடி சிரிக்க, ஏதோ ஒரு சம்பவம் ஓகே அது திரையிலே வந்தது, அந்த காட்சி நம்ம பார்த்துருப்போம். இதை எதுக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும் அப்படின்னா, யாரும் நம்மவர்கள் யாரும் காலையில் நான் எந்திரிச்ச உடனே எதுவும் சிக்கல்ல மாட்டிக்கிடக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மாண்புமிகு முதல்வர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிபோல் இருக்கிறது என் நிலைமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது குறித்து என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு தெரியல, முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியல. எப்படி அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்ல வந்து கவுன்சிலர், அதாவது அடிமட்டம் தொட்டு திமுக உறுப்பினர்கள் வந்து என்னென்ன செய்யறாங்கிறது தெரியல. இதை வந்து தலைமை கேட்கல. இப்போ மதுபானத்துல வந்து ஏன் வந்து திரு செந்தில் பாலாஜி அவ்வளோ ஒரு மும்முரமா காப்பாத்துறாங்கன்னா, அந்த எஸ்என்ஜே, அதுக்கப்புறம் அவங்கள வேண்டியப்பட்டையோட சாராயால, அதனால நேரடி தொடர்பு இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் என்ன விமர்சனம் வச்சுட்டு வந்தாரு, இன்னைக்கு இந்த கட்சிக்கு போனவொடனே புனிதர். ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டு வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு பல கட்சியில இருந்தவர்கள் எவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சாலும் திமுகவுக்கு சென்றால், காசிக்கு சென்றால் எப்படி புண்ணியம் வந்து தான் செஞ்ச பாவத்தெல்லாம் போக்கிட்டு வரோமோ அதே மாதிரி திமுக கட்சிக்கு சென்றால் புனிதர்கள். சமீபத்து நாட்களுடைய செயல்கள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த ரூபாய் விவகாரம் அதான் குறிப்பா பார்க்கணும். இந்த பட்ஜெட்டுக்கும் அதுக்கு என்ன லிங்க், ஈடிக்கு வந்து பின்புறமா அது ஒரு என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு லிங்க், இதை அதையும் எப்படி மிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா சாராயத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு. எந்த ஒரு ஆனா ஒரு விஷயத்துல வந்து பாராட்டணும், என்ன வேணாலும் பண்ணுங்க, எதற்கும் அசராத அஞ்சா நெஞ்சம் போலதான் அவர்கள் வந்து. ஏன்னா அவர் மேல தப்பு இல்லைல்ல, உண்மையிலே தப்பு இல்லை அப்படி நினைச்சிட்டு தான் அவரும் வந்து பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுக்கும்போது எதுக்குமே வந்து வழக்கம் போல எப்பவும் எப்படி பேட்டி கொடுப்பாரோ அப்படி பேட்டி கொடுத்தாரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, திசை திருப்பு வேலை, திசை திருப்பு நாடகம் அப்படின்ட்டு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்ல இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு வழக்கமா, ஏன்னா ஆளுகின்ற அரசு யாரு வழங்கலாம் அவங்களுக்கு தான் திட்டக்குழு செயலாளர் எல்லாத்தையும் வந்து அவங்க சப்போர்ட்டோட தான் போடுவாங்க, வழக்கமா சொல்லிட்டாப்ல. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடன் வாங்குறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. இது வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, மாநில வளர்ச்சிக்காண்டி கடன் வாங்க தான் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு விடுங்க, அது எல்லாம் மாறி அந்த கட்சி வாங்கும் இந்த கட்சி வாங்கும், அதெல்லாம் வேற விஷயம். அவர் சொன்ன வார்த்தை கடன் வாங்குறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. இல்லை ஒரு என்ன விஷயம்னா, அவங்க சொல்றது திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அரசுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி ஊழல் சாராயத்துறையில வந்து ஊழல் பண்றாங்க, வேற வழியே இல்லையா, இது ஒரு இவ்வளவு பண்றாங்களே, மாநில அரசு கடன்ல வேற கிடக்க, எப்படிதான் மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம அதுதான் வந்து வசமா சிக்கினது வந்து சாராயத்துறை. அப்படிதான் பாக்குறாங்க எல்லாரும், அப்படிதான் பேசுறாங்க. வேற வழியே கிடையாது. தேர்தலுக்கும் செலவு பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இவங்களும் என்னதான் பண்றாங்க, மாசந்தோறும் 1000 ரூபா என்னதான் அரசு பண்ணு. அதுல வந்து சாராயத்துல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஊழல் செஞ்சிருப்பாங்க, கொள்ளையடிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அடுத்த 10 வருஷம் வனவாசத்துக்கு திமுக வந்து தயாராயிட்டு, அதான் உண்மை அப்படின்னு வந்து பரவலா பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கு. சாராயத்துறை அமைச்சர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்னமோ வந்து நாங்கள் எதுவுமே செய்யலாம் வைக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஈடு தரப்பு மேலதான் வந்து குற்றம், வம்படியா வந்து ஒரு புனைப்பை வந்து புனைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கினது வந்து அன்னைக்கு வெளிப்படையாவே அவர் பிரஸ் மீட்ல கொடுக்கும்போதே பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாரு, அடுத்த கொஞ்ச நாள்லயே கைது. இப்ப அதே மாதிரி ஒரு வழக்கு அதே வழக்கு சாராயத்து மேல வந்திருக்கு, பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.